நடுரோட்டில் படுகாயங்களுடன் உயிரிழந்து கிடந்த நபர் விபத்து என வழக்கு பதிவு செய்து விசாரணையை முன்னெடுத்த காவல்துறையினர். வழக்கையே தலைகீழாக புரட்டி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். தாலி கட்டிய கணவனை மனைவியே துடிக்க துடிக்க கொலை செய்தது ஏன்? அடித்து கொன்றுவிட்டு ஆக்சிடென்ட் போல செட்டப் செய்த கொடூர மனைவி சிக்கினாரா? நடந்தது என்ன? பாதப்பட்டினம் பகுதியில் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்து கிடக்கிறதா அந்த வழியா போனவங்க போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே காவலர்கள் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தப்போ பைக் ஒரு பக்கம் கிடந்திருக்கு. பலத்த காயத்தோட 35 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர் இறந்து கிடந்திருக்காரு. நைட்டு நேரத்தில் அந்த வழியா போன கார் பைக்கு மேலே மோதிட்டு நிற்காம போயிருக்கணும். அதனால தான் பைக்கில் வந்தவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இறந்து கிடந்தது யாரு என்னன்னு விசாரிச்சப்பதான் அவர் ஸ்ரீகாக்குளம் கிராமத்தை சேர்ந்த நல்லி ராஜுங்கிறது தெரிய வந்துச்சு. வேலையை முடிச்சுட்டு 2 வீலர்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஸ்பீடா வந்த கார் பைக் ஏதாவது மோதினதுல தான் நல்லி ராஜுடைய உயிர் பிரிஞ்சிருக்கும்னு போலீஸ் நினைச்சாங்க. அதுக்கு பிறகு நல்லி ராஜுடைய சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. கணவன் ஆக்சிடென்டால உயிரிழந்த விஷயம் கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மனைவி மௌனிகா கதறி அழுதுருக்காங்க. விபத்து வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ்காரங்க பைக்கு மேல மோதினது காரா பைக்கான்னு தேடிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கேஸ தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. நல்லி ராஜுடைய உடம்புல ஆக்சிடென்டால ஏகப்பட்ட காயம் இருந்தாலும் அவருடைய உயிர் போறதுக்கு அது காரணம் இல்லைன்னும், யாரோ அவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்து கழுத்தை நெரிச்சு தலையில இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்கன்னும், அதுல தான் நல்லி ராஜுடைய உயிர் பறி போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வழக்க வேற கோணத்துல கையாள ஆரம்பிச்சாங்க போலீஸ். நல்லி ராஜுவை யார் தலையில் அடிச்சது, அவருக்கு என்ன ஆச்சுன்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தேடி புலன் விசாரணையில இறங்கினாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னா முதல்ல பைக் மேல மோதிட்டு நிக்காம போனது காரா பைக்கான்னு தெரிஞ்சாதான் நல்லி ராஜுவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது முழுசா தெரியும்னு முடிவு பண்ண போலீஸ் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சாங்க. அதுல நல்லி ராஜு மேல எந்த காரும் பைக்கும் மோதிட்டு போனதுக்கான தடயம் இல்ல. அதுக்கு மாறா ஒரு ஆணும் பெண்ணும் நல்லி ராஜுவை தூக்கிட்டு வந்து நடு ரோட்ல போட்டுட்டு போனது பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி கேமராவில் இருந்த பெண் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ல ஒரு கிளாரிட்டியே கிடைச்சிருக்கு. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் பாதப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த நல்லி ராஜு மௌனிகா தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. வேலைக்கு எதுவும் போகாம வீட்டுல இருந்து கணவன் குழந்தைய கவனிச்சிட்டு இருந்த மௌனிகா கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயே மூழ்கி கிடந்திருக்காங்க. அப்போ இன்ஸ்டா மூலமா அதே கிராமத்தை சேர்ந்த உதயகுமாருங்கிற இளைஞருக்கும் மௌனிகாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நார்மலா சேட் பண்ண ஆரம்பிச்ச 2 பேரும் நாட்கள் போக போக மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போன் நம்பரை பரிமாறிக்கிட்ட 2 பேரும் ஒரு கட்டத்துல வீட்டு அட்ரஸையும் பரிமாறி நல்லி ராஜு வீட்டுல இல்லாத நேரத்துல மௌனிகாவை பார்க்க அடிக்கடி வந்து போயிருக்கான் உதயகுமார். மௌனிகாவுடைய அன்பும் பாசமும் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அதுவும் கடைசி வரை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். மௌனிகாவும் உதயகுமார் கூட தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துல மனைவிக்கு உதய் கூட தகாத உறவு இருக்கிற விஷயம் நல்லி ராஜுவுக்கு தெரிய வந்து வீட்டுல பெரிய பிரளயமே வெடிச்சிருக்குது. மனைவிக்கு தகாத உறவு இருக்குங்கிறத நல்லி ராஜு கண்டுபிடிச்சதுல இருந்து மனைவி மௌனிகா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. அதோட மனைவியை எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னும் கண்டிஷனும் போட்டிருக்காரு. ஆனா மௌனிகாவால கள்ளக்காதலன் உதயோட பேசாம இருக்க முடியல. கணவன் கதையை முடிச்சிட்ட நம்ப உதயோட சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்ண மௌனிகா காதலனோட சேர்ந்து கணவன் கதையை முடிக்க மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. முதல் கட்டமா ஒரு பொண்ணு பேர்ல இன்ஸ்டா ஐடியா கிரியேட் பண்ண உதய் அதுல இருந்து நல்லி ராஜுவுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். ஒரு பொண்ணு ஐடியில இருந்து மெசேஜ் வந்ததும் என்ன ஏதுன்னு யோசிக்காம நல்லியும் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கான். இந்த ஃபேக் இன்ஸ்டா ஐடியை வச்சுதான் நல்லியுடைய கதையை முடிக்கணுங்கிறது உதயுடைய பிளான். பொண்ணு மாதிரி பேசி நேர்ல வர வச்சு நல்லியுடைய கதையை முடிச்சிடலாம்னு பக்காவா பிளான் போட்டிருந்திருக்கான்.
ஆனா அந்த பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா உதய் மீட் பண்ணலாம்னு சொன்னதுக்கு நல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு கணவன் கதையை முடிக்க மௌனிகாவே களத்துல இறங்கினாங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கணவனுக்கு சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்திருக்காங்க. அதை சாப்பிட்ட நல்லி ராஜு கொஞ்ச நேரத்துல மயக்கம் அடைஞ்சிருக்காரு. அடுத்து பிள்ளைகள் 2 பேரையும் தூங்க வச்சுட்டு காதலனுக்கு போன் பண்ணியிருக்காங்க. உடனே அங்க வந்த உதய் நல்லி ராஜுவை கழுத்தை நெரிச்சு துடிக்க கொலை பண்ணியிருக்கான். அதோட விடாம இரும்பு கம்பியால சரமாரியா தாக்கி இருக்காங்க. அதுக்கு பிறகு போலீஸ்ல சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்லி ராஜுவுடைய சடலத்தை வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போய் வீசிட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. கூடவே நல்லியுடைய பைக்கை எடுத்துட்டு போய் சடலத்துக்கு பக்கத்துல நிறுத்தி வச்சிருந்திருக்காங்க. விசாரணையில மௌனிகா ஒண்ணு விடாம கொட்டியிருக்காங்க. அடுத்து மௌனிகா, காதலன் உதயகுமார், கொலைக்கு உடந்தையா இருந்த மல்லிகார்ஜுனாவையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.